வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சின்ன ஒரு ஃப்ரேஸ். ஆனா இந்த ஃப்ரேஸ நீங்க நெறைய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். சாதாரணமா நாம யார் கூடயாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்களுக்கும் எனக்கும் ஆ ஒரு முரண்பாடு இருக்கு. இந்த மாரிலாம் சொல்லுவோம் இல்லையா? பிரச்சனை இருக்கு. இந்த மாரியெல்லாம் சொல்லுவோம். ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகல. சொத்து விஷயத்துல 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு, 2 பேருக்கும் பிரச்சனை. இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். ரொம்ப காமனா ஸ்போக்கன்ல யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் அட் ஆட்ஸ். அட் ஆட்ஸ். இந்த ஃப்ரேஸ்ல வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப சொன்ன மாரி எந்த விஷயத்துல ஒத்து போகல, யாரோட ஒத்து போகல. இந்த மாதிரி 2 இருக்கு இல்லையா? ஸோ யாரோட ஒத்து போகலன்னு சொல்லணுமானா, நம்ம வித்ன்ற ப்ரிபோசிஷன யூஸ் பண்ணணும். அட் ஆட்ஸ் வித் சம்ஒன். அதே எந்த விஷயத்துல ஒத்து போகல அப்படின்னு நீங்க சொல்லணுமானா, ஓவர்ன்ற ப்ரிபோசிஷன யூஸ் பண்ணணும். அட் ஆட்ஸ் ஓவர் சம்திங். ஸோ நம்ம தேவைப்பட்டா 2த்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். வித் சம்ஒன் ஓவர் சம்திங் அப்படி நாம சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல்லா சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, சப்ஜெக்ட், பி வெர்ப். பி வெர்ப்னா சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி, டென்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம இஸ்ஸு, வாஸு, ஹேவ் பீன், ஹேஸ் பீன் இந்த மாதிரி நம்ம போட்டுப்போம். அட் ஆட்ஸ் வித் சம்ஒன் ஓவர் சம்திங். ஃபுல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா. ஸோ இந்த மாரி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சிம்பிளா ஒரு சென்டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகல இப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஒத்து போகல அப்படிங்கிறது இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? இந்த ஆட்ஸ். அட் ஆட்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துல ஒத்து போகல அப்படின்றத சொல்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன அந்த கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே வாங்கிட்டாங்களா? அப்புறம் இல்ல அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகல. அப்படின்னா அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. இத வாங்கலாம், இல்ல அத வாங்கலாம், இல்ல தேவையா? அப்படின்ற மாரி ஒரு விஷயத்துல 2 பேருக்கும் முரண்பட்ட கருத்து இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த இடத்துல மட்டும் தான் நாம தே ஆர் அட் ஆட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தே ஆர் அட் ஆட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலா எப்பவுமே அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போகாது. நீங்க அப்படி சொல்லணுமானா, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் கண்டாலே ஆகாது. அந்த மாரிலாம் நீங்க சொல்லணுமானா, அந்த இடத்துலலாம் நீங்க அட் ஆட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாரி இடங்கள்ல நம்ம எப்படி சொல்லுவோம்னா, தே டோன்ட் கெட் அலாங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தே டோன்ட் கெட் அலாங். ஸோ எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒத்தே போகாது. 2 பேருக்கும் ஒரே சண்டையா தான் இருக்கும். இவன் சொல்றத அவன் கேட்க மாட்டான், அவன் சொல்றத இவன் கேட்க மாட்டான். அப்படி நீங்க மீன் பண்றதா இருந்தா, தே டோன்ட் கெட் அலாங். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகல அப்படிங்கிறப்ப மட்டும் தான் நம்ம தே ஆர் அட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே விஷயத்த நம்ம தே ஆர் அட் ஆட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவர்களுக்குள் ஒத்து போகலை அப்படின்னு சொல்றதுக்கு. இதுவே ஒரு நபர் இவங்களோட ஒத்து போகலைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் சொன்னோம்? வித்ன்ற ப்ரிபோசிஷன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப அவனுக்கு அவனுடைய சகோதரனுடன் ஒத்து போகவில்லை அப்படின்னு சொல்லணுமானா, ஹி இஸ் அட் ஆட்ஸ் வித் ஹிஸ் பிரதர். வித் யாரு அப்படின்னு நம்ம போடணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ ஹி இஸ் அட் ஆட்ஸ் வித் ஹிஸ் பிரதர் அப்படி சொல்லணும். இப்போ இதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துல ஒத்து போகலைன்னா தான் இது அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் எப்பவுமே ஆகாது. 2 பேருக்கும் ஒத்தே போகாது. அப்படி நீங்க சொல்லணுமானா, ஹி டசன்ட் கெட் அலாங் வித் ஹிஸ் பிரதர் அப்படின்னு தான் சொல்லணும். ஹி டசன்ட் கெட் அலாங் வித் ஹிஸ் பிரதர். சரி. ஆனா நாம இன்னைக்கு அட் ஆட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதனால இனி வர எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம அட் ஆட்ஸ் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். தங்களோட அப்பாவுடைய சொத்து விஷயத்துல பிரதர்ஸ் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு. அதனால அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு அந்த சொத்து விஷயம் மட்டும் தான். அதுதான் நம்ம இப்ப சொல்லப் போறோம். அப்போ இந்த இடத்துல சகோதரர்கள் இருவருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப த பிரதர்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப இவனுக்கு இவங்களோட ஒத்து போகலைன்னா தான் நம்ம ஹி இஸ் அட் ஆட்ஸ் வித் இவங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப 2 பேரையும் சேர்த்தாப்புல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 2 பேரையும் சேர்த்தாப்புல சப்ஜெக்ட்டா வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால த பிரதர்ஸ் ஆர் அட் ஆட்ஸ் அப்படின்னு போட்டோம். அப்ப இந்த இடத்துல வித் தேவையில்ல இல்லையா? எந்த விஷயத்தில் ஒத்து போகலங்கிறத மட்டும் சொன்னா போதும். ஸோ எந்த விஷயம்ங்கிறத நம்ம ஓவர் பக்கத்துல சொல்லுவோம். அப்ப ஓவர் த ப்ராப்பர்ட்டி. எந்த ப்ராப்பர்ட்டி? ஸோ ஓவர் தேர் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. த பிரதர்ஸ் ஆர் அட் ஆட்ஸ் ஓவர் தேர் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அதனால அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம தே ஆர் நாட் ஆன் ஸ்பீக்கிங் டெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த பிரதர்ஸ் ஆர் அட் ஆட்ஸ் ஓவர் தேர் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ தே ஆர் நாட் ஆன் ஸ்பீக்கிங் டெர்ம்ஸ். தம்பதியினருக்கிடையே பல வாரங்களாவே கருத்து வேறுபாடு. எந்த விஷயத்துல? எந்த வீட்டை வாங்குவது என்பதில். இதுதான் நம்ம சொல்லப் போறோம்.
ஸோ தம்பதியினருக்கிடையே அப்படின்னு 2 பேரையும் சேர்த்தாப்புல நம்ம சொல்லிட்டோமானா, நம்ம வித் அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணி சொல்ல வேண்டாம். அப்ப த கப்பிள் இப்போ நடக்குதுன்னா இஸ் யூஸ் பண்ணுங்க. முன்னாடி நடந்துச்சுன்னா வாஸ் யூஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாளாவே அப்படின்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் சொன்னோம்னா ஹாஸ் பீன், ஹேவ் பீன் அப்படி சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம த கப்பிள் அப்படின்றது நம்ம வந்து சிங்குலராக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அதனால ஹாஸ் பீன். இப்போ த பிரதர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஹேவ் பீன் அப்படி போடுவோம். அப்போ த கப்பிள் ஹாஸ் பீன் அட் ஆட்ஸ் பல வாரங்களாக ஃபார் வீக்ஸ் எந்த விஷயத்துல ஓவர் விச் ஹவுஸ் டு பை எந்த வீட்டை வாங்குவது. The couple has been at odds for weeks over which house to buy. எங்களுக்கு எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு சின்ன வேலி சண்டை. ஸோ சின்ன வேலி சண்டைனா கருத்து வேறுபாடு நாங்கள் பேசிக்கிறதுல அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப சின்ன பிரச்சனையும் இல்லை, ரொம்ப லீகல் மேட்டர்ஸ் அளவுக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம ஆட்ஸ் சொல்லுவோம். ஆனால் வந்து மனஸ்தாபம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ எங்களுக்கு பக்கத்து வீட்டோட அப்படின்னு தனியாக சொல்லியிருக்கிறதுனால வித் அவர் நெய்பர் அப்படின்னு நம்ம தனியாக சொல்ல போகிறோம். அப்போ we are at odds with our neighbor. We are at odds with our neighbor. எந்த விஷயத்துல? அந்த வேலி விஷயம். வேலினா ஃபென்ஸ்ன்னு அந்த வேலியில ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வேலி எங்கே வைக்கிறதுங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லையா? அப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பவுண்டரியில தான் பிரச்சனை. அதனால ஓவர் த ப்ராப்பர்ட்டி பவுண்டரி. We are at odds with our neighbor over the property boundary. வேலி என்ன வேலி? காம்பவுண்ட் வால் தானே அப்படின்னு சொல்லணுமானா அப்படி சொல்லுவோம் நம்ம. அப்போ we are at odds with our neighbor over the property boundary wall between our houses. 2 பேர் வீட்டுக்கு நடுவில் இருக்க காம்பவுண்ட் வால், அது வந்து கொஞ்சம் அவங்க வீட்டு பக்கம் தள்ளி வந்திருக்கு, அப்படி இல்லாத ஒரு பிரச்சனை வரும் இல்லையா. ஸோ we are at odds with our neighbor over the property boundary wall between our houses. இப்போ இது வந்து 2 பேருக்கும் நடுவில் ஒரு மனஸ்தாபம், அப்பப்பா சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்படி சொல்லுவோம். இப்போ இதுவே ஒரு பஞ்சாயத்து அளவுக்கு போயிடுச்சு, கோர்ட் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபார்மலாக தான் சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம டிஸ்பியூட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்போ we have a dispute, we have a legal dispute. இந்த இடத்துல we are at oddsக்கு பதிலாக தான் இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. மற்றதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ we are at odds அப்படின்னு சொல்றது பதிலாக we have a dispute with our neighbor over the property boundary, over the property boundary wall between our houses. அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். அவனுடைய செயலுக்கும் அவன் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லை, அதுவே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போக மாட்டேங்குது, முரண்பாடா பண்ணிட்டு இருக்கான் அவனே அப்படி நம்ம சொல்லணும். ஸோ அவனுடைய செயல், ஹிஸ் பிஹேவியர், அது எதோட முரண்பட்டு இருக்கு? அவன் பேசுறதோட முரண்பட்டு இருக்கு. அப்போ ஹிஸ் பிஹேவியர் இஸ் அட் ஆட்ஸ் வித் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ். அவன் பேசுறது, அவனோட பேசுறதுக்கு அவனோட பிஹேவியருக்குமே சம்மந்தம் இல்லை. அது ரெண்டுத்தையும் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ எது எதோட ஒத்து போகலை, யார் யாரோட ஒத்து போகலை அப்படின்னா வித்ன்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஹிஸ் பிஹேவியர் இஸ் அட் ஆட்ஸ் வித் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ். 2 ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் ஒரு மாதிரி இருக்குது, இந்த ரிப்போர்ட் ஒரு மாதிரி இருக்குது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகலையே, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ the 2 reports are at odds with each other. ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இருக்கு. The 2 reports are at odds with each other. பட்ஜெட் சாங்ஷன் ஆயிடுச்சா, அப்ரூவ் ஆயிடுச்சா அப்படி கேட்டா, இல்லை பட்ஜெட் சம்பந்தமாக கமிட்டி மெம்பர்ஸ் கிட்டேயே ஒரு ஒத்து போகலை, கருத்து வேறுபாடு, அதனால இது இன்னும் அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ பட்ஜெட் தொடர்பாக அதுதான் ஒவ்வொரு பக்கத்தில் வரப்போகுது. ஸோ யாருக்குள்ள கருத்து வேறுபாடு? இந்த கமிட்டி மெம்பர்ஸ்குள்ள. அப்போ the committee members are at odds over the budget. அதனால அது இன்னும் அப்ரூவ் ஆகவில்லை, இன்னும் இல்லை அப்படின்னா it has not yet been அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்றதுக்கு V3 போடுவோம். ஸோ இந்த இடத்துல அப்ரூவ் ஆகலைங்கிறது it has not yet been approved. The committee members are at odds over the budget. So it has not yet been approved. The committee members are at odds over the budget. So it has not yet been approved. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்க, இந்த வீக்கெண்டை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒரு சின்ன சண்டை இப்படி சொல்ல போகிறோம். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ஸோ எங்களுக்குள் அப்படின்றதுனால வீணே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா. அப்போ we are at odds எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதுக்கு ஓவர் ஹவு டு ஸ்பெண்ட் திஸ் வீக்கெண்ட்.
we are at odds over how to spend this weekend. ஸோ எங்களுக்குள்ள ஒரு முரண்பட்ட கருத்து அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். பட் நம்ம என்ன சொன்னோம், இது வந்து சின்னது பிரச்சனை இல்லை, ரொம்ப லீகல் மேட்டர்ஸ் அளவுக்கு பெருசும் இல்லை, பட் ஆனால் பிரச்சனை மனஸ்தாபம் அப்படின்னா தான் நம்ம அட் ஆல்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். இந்த மாதிரி வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு தோணுது இல்லையா? அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன்னா இந்த இடத்துல நம்ம சின்ன கருத்து வேறுபாடு அப்படிலாம் நம்ம வந்து அட் ஆல்ஸ் வச்சு சொல்ல முடியாது. ஸோ சின்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதுக்கு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி சொன்னால் போதும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வி ஆர் அட் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி வி ஹாவ் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். எந்த விஷயத்துலங்கிறதுக்கு வழக்கம் போல் ஓவர்னு வச்சு சொல்லுங்க போதும். ஓவர் ஹவு டு ஸ்பெண்ட் திஸ் வீக்கெண்ட். we have a small difference of opinion over how to spend this weekend. அவ்வளோதான். ஸோ கரெக்டான ஃப்ரேஸ் கரெக்டான கான்டெக்ட்ல யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். குழந்தை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதுல அவளுக்கு அவங்க மாமியாரோட கருத்து வேறுபாடு, 2 பேருக்கும் ஒத்தே போகாது. அடிக்கடி இந்த விஷயத்துல சண்டை வந்துடும். மாமியார் வந்து ஸ்ட்ரிக்டா வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஒய்ஃப் வந்து இப்போல்லாம் ஜென்டில் பேரண்டிங் தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. இந்த இடத்துல நம்ம ரொம்ப சின்ன கருத்து வேறுபாடு பற்றி பேசலை இல்லையா? அடிக்கடி வர சண்டே பற்றி தான் பேசுகிறோம். அப்போ அட் ஆட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போ ஷீ இஸ் அட் ஆட்ஸ் வித் ஹர் மதர் இன் லா. இந்த இடத்துல எல்லாமே வந்துருச்சு பாருங்க. ஷீ இஸ் அட் ஆட்ஸ் வித் ஹர் மதர் இன் லா. எந்த விஷயத்தில்? ஓவர் ஹவு டு ரைஸ் த சைல்டு. ஷீ இஸ் அட் ஆட்ஸ் வித் ஹர் மதர் இன் லா ஓவர் ஹவு டு ரைஸ் த சைல்டு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த அட் ஆட்ஸ் வித் சம் ஒன் ஓவர் சம்திங், இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் திருமண ஏற்பாடுகள் நடக்குது, அது குறித்து ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய கருத்து வேறுபாடு, ஒத்தே போகலை, ஒரே சண்டையாக இருக்கு. அவனுடைய பிஹேவியர் அவனுடைய அப்பாவோடைய எதிர்பார்ப்புகளுக்கு ரொம்ப முரண்பட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக பிரச்சனையாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கணும், அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம ஆட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? திருமண ஏற்பாடுகள் குறித்து குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒத்துப்போகல அப்படின்னு சொல்லணும். ஸோ யாருக்குள்ள ஒத்துப்போகலைன்னா குடும்ப உறுப்பினர்கள், அவங்க தான் சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ த ஃபேமிலி மெம்பர்ஸ். த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் அட் ஆட்ஸ். எந்த விஷயத்தில்? திருமண ஏற்பாடுகள் விஷயத்தில். அப்போ ஓவர் த வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் அட் ஆட்ஸ் ஓவர் த வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அவனுடைய பிஹேவியர் அவனுடைய அப்பாவோட எதிர்பார்ப்புக்கு முரணாக இருக்குது. ஸோ அது எதோட ஒத்து போகலை? அவங்க அப்பாவோட எதிர்பார்ப்போடு ஒத்து போகலை. ஸோ அப்போ வித் இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். ஹிஸ் பிஹேவியர் இஸ் அட் ஆட்ஸ் வித் ஹிஸ் ஃபாதர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ எது எதோட முரண்படுது அதுதான் நம்ம இந்த இடத்துல வித் வச்சு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் அட் ஆட்ஸ் வித் சம் ஒன் ஓவர் சம்திங் அப்படின்ற ஃப்ரேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.